வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் அமித்ஷா தலையிட மாட்டார் என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த போது தன்னுடைய எழுச்சி பயணத்தை பாராட்டியதாகவும் விளக்கம். பிறகு மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர்கள் இடைவெளியை சந்திக்கின்ற பொழுதும் நானும் என்னுடைய மூத்த கட்சி நிர்வாகிகளும் என்னுடைய காரிலே அரசாங்க காரில் தான் நேரடியாக உள்துறை அமைச்சர் வீட்டுக்கு சென்று அவரை சந்தித்தேன். பிறகு சந்தித்து விட்டு அவர்கள் வெளியிலே சென்று விட்டார்கள். பிறகு நான் ஒரு 10-20 நிமிடம் அவர்களிடையே பேசிவிட்டு பிறகு அவர்கள் பல்வேறு பணி இருந்த காலத்தில் உள்துறை அமைச்சர் அந்த பணியை மேற்கொண்டு விட்டார். முகத்தை கைக்குட்டியால் துடைத்ததை வைத்து அரசியல் செய்வது எந்த வகையில் நியாயம்? அமித்ஷாவை சந்தித்த EPS கர்ச்சிப்பால் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்ததாக வெளியான செய்தியை சுட்டிக்காட்டி வேதனை. அந்த பணியை மேற்கொண்டு விட்டார். நான் வீட்டிலிருந்து வெளியில் ஒரு காரில் என் முகத்தை துடைக்கிறேன். அப்பொழுது அதை எடுத்து அரசியல் பண்ணுகிறேன். வெக்கமாகவும் வேதனையாகவும் இருக்கு. தமிழ்நாட்டிலே ஊடகம் பத்திரிகையும் இந்திய நாட்டுக்கு ஒரு முன்னுதாரணமாக விளங்கக்கூடிய பத்திரிகை ஊடகமும் இப்படி தரம் தாழ்ந்து இதை வெளியிடுவது எந்த விதத்தில் சரியா இருக்கு? சிந்தித்து பாருங்க. திமுக MLAவுக்கு சொந்தமாக மருத்துவமனையில் நடந்த கிட்னி திருட்டு குறித்து நடவடிக்கை எடுக்காதது மோசடி. எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம். உண்மை என்று வெளியிட்டிருக்காங்க. அது யார் நடந்தது? திமுக சட்டமன்ற உறுப்பினருடைய மருத்துவமனையில் நடந்ததாகத்தான் இந்த பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் வந்திருக்குது. அதில் அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்கிறத அனுமதி மட்டும் ரத்து பண்ணியிருக்காங்க. அதற்கு மேல் முறைகேடு நடந்ததற்கு எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஆளுங்கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் தன்னை விமர்சிக்க முதலமைச்சர் MK ஸ்டாலினுக்கு தகுதி இல்லை. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஊழல்வாதி என MK ஸ்டாலின் பேசிய வீடியோ ஆதாரத்தை சுட்டிக்காட்டி EPS விமர்சனம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவரு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்குறதுல அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறார். ஆள் கடத்தல், நில அபகரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. கொடுப்பதை கொடுத்து பெறுவதை பெற்றார் திரு செந்தில் பாலாஜி. அது மட்டுமல்ல, இப்படிப்பட்டவர்களையும் எங்களை விமர்சனம் பண்ணுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது. இரண்டாயிரத்து 2011ஆம் ஆண்டு அதிமுகவிலிருந்து ஜெயலலிதாவால் நீக்கப்பட்டவர் டிடிவி தினகரன் என EPS பேட்டி. அதிமுகவின் கட்டுப்பாட்டை மீறியதால் சிலரை நீக்கியதாக செங்கோட்டையன் குறித்த கேள்விக்கு பதில். 19/12/2011 19/12/2011 குறிச்சிங்க. 19/12 அப்போது மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் திரு டிடிவி தினகரன் அவர்கள் அடிப்படை உறுப்பு நீக்கப்பட்டு விட்டார். இது அம்மாவுடைய கையெழுத்து. உங்களுக்கு வேணா பார்த்துங்க. 10 ஆண்டு காலம் கட்சியிலே கிடையாது. மாண்பு அம்மா அவர்கள் மறைந்த பிறகு, இறந்த பிறகு, அப்பொழுதுதான் அந்த இறுதிச்சடங்கு வர. கட்சியில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளை தீர்க்கவே எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்துள்ளதாக சீமான் விமர்சனம். முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது கேட்க சென்றவர் முகத்தை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லையே எனவும் கேள்வி. போய் எதுக்கு பேசினார் உங்களுக்கு தெரியும். கட்சியில் இருக்க பிரச்சனையை சரி பண்ண போனார்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் வெளியில் நீங்கள் வெளியிடுறது எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா கேட்டாருங்கிறது தான் செய்தியாக போடுறீங்க. அதானே போடுறீங்க. அதான் போடுறீங்க. அதை கேட்க போனவர் முகத்தை கட்டிட்டு வர வேண்டியது இல்லையே. அவர் தானே அவர் மகன் மிதுன் ஏன் கட்டிட்டு வரணும்? அவர் முகத்தை தொடச்சார். 2 பேருமே ஒரே நேரத்தில் தொடக்கிறீங்களா? தொடச்சி கீழே எடுத்துருவீங்களா? கட்டிட்டு வர வேண்டியது இல்லை.
விஜயை எதிர்த்தால் திமுக கைக்கூலி, திமுகவை எதிர்த்தால் பாஜக கைக்கூலி என்பார்கள். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கொந்தளிப்பு. வாக்கு திருட்டு தொடர்பாக ஆதாரங்களை வெளியிட்ட மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மாநில வாரியாக வாக்காளர் பட்டியலில் உள்ள குளறுபடிகளை சுட்டிக்காட்டி பேட்டி. காங்கிரஸ் வாக்காளர்களை குறிவைத்து பட்டியலில் இருந்து நீக்கியுள்ளது தேர்தல் ஆணையம். தலைமை தேர்தல் ஆணையர் மீது மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சரமாரி குற்றச்சாட்டு. இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக நிர்வாகிகளுடன் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் ஆலோசனை. கட்சியின் அடிப்படை கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்த என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்கலாம் என கேட்டறிகிறார். சென்னை சவுகார்பேட்டையில் உள்ள பிரபல தங்க நகை வியாபாரியான மோகன்லால் கத்தாரி வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை. மார்க் ப்ராப்பர்ட்டிஸ் என்ற கட்டுமான நிறுவனத்தின் இயக்குனர் வீடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் ரெய்டு. தனியார் பள்ளிகளுக்கு நிரந்தர அங்கீகாரம் வழங்குவது தொடர்பான வழக்கில் 12 வாரங்களில் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். தமிழக கல்வித்துறை செயலாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாட்டின் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்காக 15வது நிதிக்குழு மானியமாக 127 கோடியை விடுவித்தது மத்திய அரசு. கிராமப்புற தேவைகளுக்கு இந்த நிதியை பயன்படுத்த ஊரக உள்ளாட்சி அமைப்பு மற்றும் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளுக்கு அறிவுறுத்தல். பனை மரத்தை வெட்ட ஆட்சியர் அனுமதி கட்டாயம் என தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியீடு. பனை மரத்தை வேரோடு வெட்டி விற்கவும் செங்கல் சூளைகளுக்கு பயன்படுத்துவதை தடுக்கவும் நடவடிக்கை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 81,760க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 10,220ற்கு விற்கப்படுகிறது. மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை மாவட்ட ஒருபோக பாசனத்திற்காக வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு. வினாடிக்கு 1130 கன அடி வீதம் 7 மதகுகள் வழியாக திறக்கப்பட்டது. புதுச்சேரி 15வது சட்டப்பேரவையின் 6வது கூட்டத்தொடரின் 2ஆம் பகுதி தொடங்கியது. புதிதாக எம்எல்ஏக்களாக பொறுப்பேற்ற GNS ராஜசேகரன், செல்வம், தீப்பாய்ந்தான் ஆகியோர் முதன்முறையாக சட்டமன்றத்தில் பங்கேற்பு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த கனமழை. கழிவுநீரும் மழைநீரும் சாலைகளில் குளம்போல் தேங்கி ஓடுவதால் வாகன ஓட்டிகள் அவதி. தொடர் மழையால் தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் தொடர் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி 2வது நாளாக அருவியில் குளிக்க தடை. கன்னியாகுமரி மாவட்டம் பள்ளியாடி அருகே மூதாட்டியின் தங்க செங்கிலி உட்பட 11 சவர நகைகள் பறித்த பொறியியல் பட்டதாரி கைது. இன்ஸ்டாகிராம் காதலிக்காக நகை பறிப்பில் ஈடுபட்டது விசாரணையில் அம்பலம். கோத்தகிரி மேட்டுப்பாளையம் சாலையில் தொடர்ந்து உலாவரும் ஒற்றை காட்டு யானை. பேருந்தை வழிமறித்து அட்ராசிட்டி செய்ததால் பயணிகள் அச்சம். அனைவரும் சுதேசி மந்திரத்தை நினைவில் வைத்து இந்திய பொருட்களையே வாங்குங்கள். நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். உத்தரகாண்ட் மாநிலம் சமோலியில் மேக வெடிப்பு காரணமாக கொட்டி தீர்த்த கனமழை. பல்வேறு இடங்களில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 7க்கும் மேற்பட்டோர் மாயம். உத்தரகாண்ட் மாநிலம் முசூரியில் மழை வெள்ளத்தால் சாலைகள் சேதமடைந்திருப்பதால் போக்குவரத்து துண்டிப்பு. 2000 சுற்றுலா பயணிகள் வெளியேற முடியாமல் சிக்கி தவிப்பு.
உத்தரப்பிரதேச மாநிலம் பரேலியில் உள்ள நடிகை திஷா பதானி வீட்டில் துப்பாக்கிச் சூடு நடத்திய 2 பேர் என்கவுண்டரில் சுட்டுக் கொலை. உத்தரப்பிரதேச சிறப்பு அதிரடி படையினர் நடவடிக்கை. போதைப் பொருள் தயாரிப்பு மற்றும் கடத்தல் நாடுகள் பட்டியலில் இந்தியாவை சேர்த்தார் ட்ரம்ப். அமெரிக்க நாடாளுமன்றத்தில் வெளியிடப்பட்ட 23 நாடுகள் பட்டியலில் இந்தியாவும் சேர்க்கப்பட்டதால் அதிர்ச்சி. வைக்கோலை எரிக்கும் விவசாயிகளை கைது செய்யுமாறு பஞ்சாப் அரசுக்கு அதிரடி ஆணை. டெல்லியில் குளிர்காலங்களில் காற்று மாசு அதிகரிப்பதால் உச்சநீதிமன்றம் உத்தரவு. கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் சதானந்த கவுடாவிடம் சைபர் கிரைம் கும்பல் கைவரிசை. தமது 3 வங்கி கணக்குகளை ஹேக் செய்து 3 லட்சம் திருடியதாக காவல் நிலையத்தில் புகார். பெரும் எதிர்பார்ப்புக்கு இடையே அமெரிக்காவில் வட்டி விகிதம் 0.25 விழுக்காடு குறைப்பு. அமெரிக்க ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. சபரிமலை கோயிலில் காப்பர் கலந்த 4.5 கிலோ தங்கம் மாயமான விவகாரம். உரிய விசாரணை நடத்தி 3 வாரத்தில் அறிக்கை அளிக்க திருவிதாங்கூர் தேவஸ்தானத்திற்கு கேரள ஹைகோர்ட் ஆணை. அமேசான் காடுகள் அழிப்புக்கு எதிராக குரல் எழுப்பிய 2253 சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மர்ம மரணம். குளோபல் விட்னஸ் ஆய்வு நிறுவனம் நடத்திய ஆய்வில் அதிர்ச்சி தகவல். கர்நாடக மாநிலம் யாத்கிர் மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழை. விளைநிலங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை. டெல்லியில் மாற்றுத்திறனாளிகள் மீது காவல்துறை வாகனம் மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. தேநீர் கடைக்கு செல்ல சாலையை கடந்தபோது நேர்ந்த துயரம். சீன ஓபன் டென்னிஸ் போட்டியிலிருந்து உலகின் நம்பர் 1 வீராங்கனையான அரினா சபலன்கா விலகல். போட்டியின் போது ஏற்பட்ட காயம் காரணமாக விலகியதாக தகவல். டோக்கியோவில் இன்று நடைபெறும் உலக தடகள சாம்பியன்ஷிப் ஈட்டி எறிதல் இறுதிப் போட்டி. நீரஜ் சோப்ரா தங்கம் வெல்வாரா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு.